2026 பேரவைத் தேர்தலை எதிர்நோக்கி இருக்கிற தமிழக அரசியல் கட்சிகளில் முந்துவது யார், ஒவ்வொரு கட்சியும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அதிமுகவிலிருந்து முன்னாள் அமைச்சர், கட்சியினுடைய அமைப்பு செயலாளர், மூத்த தலைவர் திரு செம்மலை அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். 2026க்கு எதிர்நோக்கி ரன்னிங் ரேஸ்ல இருக்கிற கட்சிகளில் அதிமுக மிக பிரதானமான கட்சி. ஓரளவுக்கு உட்கட்சி குழப்பங்களை எல்லாம் சரி செஞ்சு ஒரு எதிர்கட்சியாக சட்டமன்றத்தில் ரொம்ப சிறப்பாகவே செயல்பட்டிருக்கீங்க. மக்கள் மன்றத்தில் ஆளுங்கட்சியினுடைய முறைகேடுகளை நிறைய லெவலில் வெளியில் கொண்டு வந்திருக்கீங்க. ஆனால் கூட்டணிங்கிற கணக்கு வருகிற போது திமுக கூட்டணிக்கு நிகராக அதிமுகவை பலப்படுத்துகிற வேலை ரொம்ப மெதுவாக நடந்துகிட்டு இருக்கு, அல்லது ரொம்ப குழப்பமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதா எல்லா ஊடகங்களோட தலைப்பு செய்தியாக இருக்கு. நம்ம எப்போ கூட்டணியை முடிவு பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுவோம் சார்? அதாவது 2025ஆம் ஆண்டு நிறைவு பெற்று 2026ஆம் ஆண்டில் இப்பொழுது நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். பொதுவாக இது ஆங்கில புத்தாண்டு. நமக்கு மாநில அளவிலே தமிழ் புத்தாண்டைத்தான் மிக சிறப்பாக கொண்டாடுவோம். ஆனால் இது உலக அளவிலே ஆங்கில புத்தாண்டை கொண்டாடுவதாலே நாம் இதிலே பங்கேற்கிறோம். எனவே நாளை பிறக்கும் புத்தாண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்து என்னிடம் இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் இந்த 2026ஆம் ஆண்டு மக்களுக்கான ஆண்டாக, மக்களுக்கு நலம் பயக்கக்கூடிய ஆண்டாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணம். காரணம், அதாவது மனிதன் இரவில் படுக்க போகும்போது கூட என்ன நினைத்து படுக்கிறான் என்று சொன்னால், அடுத்த நாள் காலை நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்றுதான் நிம்மதியோடு தூங்க செல்கிறான். அதாவது பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று சொல்வதை போல இன்றைக்கு தனி மனிதனுடைய எதிர்பார்ப்பு மட்டுமல்ல, மக்களின் எதிர்பார்ப்பும் அப்படித்தான் இருக்கிறது. இன்றைக்கு உலக நாடுகள், பல நாடுகள் போரால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இஸ்ரேல் காசா போர், ரஷ்யா உக்ரைன் போர், அதுபோல வளைகுடா நாடுகளிலே பதட்டம், நேற்றைக்கு சைனா போரொத்திகை போன்ற உலகத்தை மிரட்டுகிற இது போன்ற நிகழ்வுகளாலே உலக பொருளாதாரம் பாதிக்கப்படுகிற போது நாமும் பாதிக்கப்படுகிறோம். இன்றைக்கு கூட நம்முடைய ஐநா சபையினுடைய பொதுச் செயலாளர் உலக மக்களுக்கு ஒரு செய்தியாக என்ன சொல்லியிருக்கிறார், வளர்ச்சியை நோக்கி நாடுகள் முன்னேற வேண்டும், வளர்ச்சிக்காக முதலீடு செய்யுங்கள் என்ற ஒரு அறிவுரையை சொல்லியிருக்கிறார். இது உலக நாடுகளுக்கு மட்டுமல்ல, மாநிலங்களுக்கும் இது பொருந்தும்.